There are two containers of the same volume. First container half filled with sugar syrup and the second container half filled with milk. ரெண்டு containers இருக்கு. So container 1 and container 2 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். First oneல வந்துட்டு ரெண்டுமே equal containers. Volume சேமா தான் இருக்கு ரெண்டுத்துக்குமே. First one வந்துட்டு அதுல sugar syrup இருக்கு. Second oneல milk இருக்குன்னு சொல்றாங்க. Half filled அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கண்டிப்பா ரெண்டுத்துலயுமே equal quantities தான் இருக்கணும். Volume ரெண்டுத்துலயுமே சேம். அதே மாதிரி இதில் ஹாஃப் அப்படின்னா அந்த ஹாஃப் கண்டென்ட்டும் கண்டிப்பாக சேமாக தான் இருக்கணும். சரி, ஓகே. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, half the content of the first container is transferred to the second container, and then half of this mixture is transferred back to the first container. Next, half the content of the first container is transferred back to the second container. So 3 times இந்த ப்ராசஸ் நடக்குது. முதல்ல container 1லேருந்து container 2, அப்புறம் container 2லேருந்து container 1, திரும்ப கண்டெய்னர் 1லேருந்து கண்டெய்னர் 2. ஸோ 3 வாட்டி ஹாஃப் கண்டென்ட்டை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஃபைனலி என்ன கொஸ்டின், தென் த ரேஷியோ ஆஃப் த சுகர் சிரப் அண்ட் மில்க் இன் த செகண்ட் கண்டெய்னர் இஸ் ஹவ் மச்? ஸோ கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக ரெண்டு லிக்விட்ஸுமே இப்போது வந்திருக்கும். ஸோ இங்கேயுமே சுகர் சிரப் அண்ட் மில்க் ரெண்டுமே இருக்கும், இங்கேயும் சுகர் சிரப் அண்ட் மில்க் ரெண்டுமே இருந்திருக்கும். ஸோ இப்போ செகண்ட் கண்டெய்னரில் வந்துட்டு சுகர் சிரப் டு மில்க் அந்த ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த இனிஷியலாக இருக்கிற கண்டென்ட்டை ஒரு வேரியபிளாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ஐட்ரேஷன்ஸில் என்னென்ன ஆகுது அப்படின்றத நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். சரி, ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா, இங்கே ஹாஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் நம்ம கொஞ்சம் ஒரு ஹாஃப் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1/8 கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். 1/2 அப்படின்னா 1/8 1/8 கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நம்ம ஒரு 8x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இனிஷியல் கண்டென்ட் 8xன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இந்த ப்ராப்ளம் அட்டாக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அப்படி எடுத்துப்போம். அப்போ கண்டெய்னர் 1ல் இனிஷியலாக சுகர் சிரப் இருக்குது, அது 8x, அண்ட் இங்கே மில்க் 8x. இதுதான் இனிஷியலாக இருக்கிறது இதுதான். அப்போ இங்கே மில்க் 0, இங்கே சுகர் சிரப் வந்து 0. ஓகே, இதுதான் இனிஷியல். சரி, ஃபஸ்ட் ஐட்ரேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஹாஃப் வந்துட்டு அங்கே போயிடுது. சரி, இப்போ இதில் ஹாஃப் அங்கே போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், அப்போ இங்கே என்ன இருக்கோ அது ஹாஃப் தான் இங்கே ஸ்டே ஆகும். இது 4x 0ன்னு இருக்கும், இங்கே 4x அண்ட் 8xன்னு இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற இந்த 4x சுகர் தான் அங்கே போயிருக்கு. மில்க் அதே தான் இருக்கும், அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஏன்னா இங்கேருந்து மில்க் எதுவுமே அங்கே போகல, அப்போ மில்க் கண்டென்ட் அதே தான் இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட் ஐட்ரேஷன். சரி, அடுத்தது செகண்ட் என்ன ஆகுது, அங்கேருந்து ஒரு ஹாஃபு திரும்ப இங்கே வருது. இப்போ அங்கேருந்து ஹாஃப் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதில் ஹாஃப் வந்து 2x, இதில் ஹாஃப் வந்து 4x. அப்போ இங்கே ஒரு 2x இங்கே வந்துடும், இந்த 2x இங்கே வந்துட்டு அப்போ இங்கே என்ன வரும், 4x + 2xனால் இங்கே 6x ஆகிடும். அண்ட் அந்த 8x பாதி 4x, அந்த 4x இங்கே வந்துடும். ஸோ ஆஃப்டர் செகண்ட் ஐட்ரேஷன் இதுதான் நம்மளுடைய ரிசல்ட்ஸ். அடுத்தது இன்னும் ஒரு வாட்டி தேர்ட் ஐட்ரேஷன், திரும்ப ஃபஸ்ட்லேருந்து இங்கேருந்து ஒரு ஹாஃப் கண்டென்ட் அங்கே போகணும். லாஸ்ட் ஐட்ரேஷன், தேர்ட் ஐட்ரேஷன். ஸோ இப்போ இதில் ஹாஃப் வந்து அங்கே போச்சு அப்படின்னா இப்போ என்ன ஆகுன்னு பார்ப்போம். இதில் ஹாஃப் அப்படின்னா 3x அங்கே போகணும், அப்போ ப்ளஸ் 3xனா இது 5x ஆகிடும். அண்ட் இதில் ஹாஃப்னா 2x இங்கே போச்சுன்னா 6x ஆகிடும். ஸோ இப்போ ஃபைனலி கண்டெய்னர் 2ல் சுகர் அண்ட் மில்க் ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ரேஷியோ இஸ் 5x/6x அப்படின்னா 5:6. ஸோ 5:6 அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ 5:6 ரைட் ஆன்சர். ஆன்சர் செக் பண்ணிடலாம். Perfectly right. Option A 5:6 is the right answer.